ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சிக்கு தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னை பாரப்படுத்தின ஒரு வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய விண்ணப்பத்தினுடைய நாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஏறெடுக்கிற அந்த விண்ணப்பம், அந்த ஜெபம், அந்த வேண்டுதல் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஒருவேளை இங்கே அவன் சொல்லுகிறான், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒருவேளை அருமையானவர்களே, இந்த கால வேளையில் ஏதோ ஒரு காரியத்தினால் நீங்கள் உள்ளம் கலங்கி போனவர்களாய் இருக்கலாம். ஏதோ ஒரு கவலை, மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை அவனை ஒடுக்கும் என்று சொல்லுகிறது. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏழைகளுடைய வறுமை அவர்களை கலங்க பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லது உங்களை கலக்கத்தில் உண்டாக்கக்கூடிய, உங்களை கவலைக்குள்ளாக நெருக்கி ஏவுகிற ஏதோ ஒரு பிரச்சனையோடு கூட இந்த காலை வேளையிலே நீங்கள் இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நேரம். அருமையானவர்களே, இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் கடைசியாக, சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவர்களை பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாக உருவாக்குவதற்கு அவன் இந்த நிருபத்தை முடிக்கும் பொழுது கடைசியாக அவன் ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்லுவதற்கு முன்னதாக அந்த பிலிப்பு மக்களுடைய காயங்களை கட்டும்படியாக, கவலை உங்க வாழ்க்கையிலையும் உண்டு பிலிப்பியரே, ஆனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. 38 வருஷம் பெதஸ்தா குளத்தண்டையிலே ஒரு மனிதன் வியாதி படுக்கையிலே இருக்கிறான். தேவதூதன் அந்த குளத்தை கலக்கும் பொழுது யார் முந்தி இறங்குகிறார்களோ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சுகமடைகிறார்கள். ஆனால் 38 வருஷம் அந்த குளம் கலங்கும் பொழுதெல்லாம் இவன் அநேக நாட்கள் இருக்கிறானே என்று சொல்லி அவன் மேல் இரக்கம் பாராட்டுகிறவர், உதவி செய்கிறவர் ஒருவரும் இல்லை. அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு வந்து, மகனே, அவன் வெகு காலம் வியாதியஸ்தன் என்று அறிந்து, மகனே, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அவன் சுகமடைகிறான். ஆனால் தேவனுடைய ஆலயத்திலே ஒரு நாள் அவனை பார்க்கும் பொழுது அவனை எச்சரிக்கிறார், நீ அதிக கேடொன்றும் வராதபடிக்கு நீ என்ன செய்யாதே? பாவம் செய்யாதே, இனி நீ பாவம் செய்யாதே. ஒரு மனிதனை எச்சரிக்கிறார், நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி. ஆனால் அதற்கு முன்னதாக அவன் சரீரத்திலே அந்த பலவீனத்திலிருந்து, அந்த நெடுங்கால படுக்கையிலிருந்து அவன் விடுபட வேண்டும் என்று அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அருமையானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே இந்த சவுல 3 நாட்கள் அவன் பின் நாட்களிலே பவுலாய் மாறப்போகிறார். கர்த்தர் அவரை சந்தித்ததினால் 3 நாட்கள் அவருடைய கண்கள் இருளடைந்து பார்வை இல்லாமல் இருக்கிறான். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அனனியா என்கிற தேவ மனிதனை, ஒரு சீசனை அனுப்புகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் என்னை உன்னிடத்தில் அனுப்புகிறார் சவுலே, பவுலாய் மாறப்போகிற சவுலிடத்திலே. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார்? உன் மேலே நான் கையை வைக்க போகிறேன். ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், நீ பார்வை அடைய வேண்டும், பின்பு நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். முதலாவது அவனுடைய சரீரத்திலே ஒரு விடுதலை, ஒரு சுகம் உண்டாக வேண்டும். பின்பு அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மகிமையான ஒரு காரியத்தை தேவன் செய்கிறார். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படணும். பிலிப்பியருக்கு எழுதும் போது கடைசியாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய பல காரியங்கள் இருக்குது என்று சொன்னாலும் அதற்கு முன்னதாக
நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. அவங்க வாழ்க்கையில கடந்து வருகிற கவலை பிரச்சனைகள் எது அவர்களை ஆட்கொள்ளுதோ அதிலிருந்து அவர்களுக்கு விடுபட்டு ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய வழிவகைகளை காண்பிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் ஏதோ ஒரு அங்கலாய்ப்போடு கூட இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு கவலை உங்களை உள்ளத்தை நெருக்கி ஏவுகிறதா? ஏதோ ஒரு துக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இந்த காலை வேளையிலே பேசுகிறார். அருமையானவர்களே, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லிவிட்டு உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் ஸ்தோத்திரங்கத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். விண்ணப்பம் என்று சொல்லுகிறார், ஜெபம் என்று சொல்லுகிறார், வேண்டுதல், பிரேயர், சப்ளிகேஷன் அண்ட் ரிக்வெஸ்ட். விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம். அந்த வேண்டுதல்களை நீ ஏறெடுக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உன் இருதயத்தை உன் சிந்தைக்குள்ளே நிரப்பும் என்று சொல்லுகிறார். காரணம், அதே பிலிப்பியின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயரிட்டு இவர் சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் சமாதானத்தின் தேவன். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலும் அவர் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன். அவர் உயிர்த்தெழுவதற்கு முன்னதாக தன்னுடைய சீடர்களிடத்திலே அந்த சிலுவை மரணத்துக்கு முன்னதாக சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், உயிர்த்தெழுந்த உடனே தம்முடைய சீடர்களை சந்திக்கும் பொழுது அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே அவர்களுக்கு முன்னதாக தரிசனம் ஆகும் பொழுது உங்களுக்கு சமாதானம் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 29 கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிறவராம். அருமையானவர்களே, 2 கொரிந்தியரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, அவர் சமாதானத்திற்கு காரணர். அவர் தருகிற சமாதானம் என்ன? எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பூரண சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். அந்த சமாதானத்தை அவர் நதியை போல அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஊற்றுகிறாராம். உள்ளம் கலங்காதிருங்க அருமையானவர்களே. வேண்டுதல், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம வேண்டுதல் செய்யுங்க. ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவரும் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது அவனுடைய ஜெபத்தை குறித்து. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். பிதாவினிடத்திலே பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு அவர் விண்ணப்பம் பண்ணினாராம். அந்த விண்ணப்பம், அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவர் செய்த வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்றைக்கு நீங்க ஏதோ ஒரு கவலையோடு இருக்கலாம், கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனா வேண்டுதல், ரிக்வெஸ்ட் ஆண்டவரிடத்துல கேளுங்க. அவருடைய வேண்டுதலை கேட்டருளினார் பிதா என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வேண்டுதல் அவர் கேட்டருளுவார். அருமையானவர்களே, உள்ளம் கலங்காதிருங்க அருமையானவர்களே. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தருகிற தேவன். உள்ளம் கலங்காதிருங்க அருமையானவர்கள். ஜெபம் என்பது என்ன? 62ஆம் சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவருக்கு முன்னதாக உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்க. நம்முடைய இருதயத்தையே ஊற்றிவிடுவது ஜெபம். 142ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவருக்கு முன்னதாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்னதாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். நம்முடைய சஞ்சலத்தையும் நெருக்கத்தையும் ஆண்டவருக்கு முன்னதாக ஊற்றுவது, நம்முடைய இருதயத்தின் வியாகுலத்தையே அவருக்கு முன்னதாக ஊற்றி விடுவது. ஜெபம் என்பது என்ன? 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள்.
நம்முடைய பாரத்தை ஆண்டவர் மேல் வைத்து விடுவது தான் ஜெபம். அதனால தான் நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இந்த காலை வேளையிலே இந்த கிராஸ் டிவி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களை கவலை கொள்ள வைக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதா? ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். இந்த வேண்டுதலினால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் என்ன? 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக 1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை உங்களுக்கு முன்னதாக வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்த பொழுது பெலிஸ்தியர்கள் கேள்விப்பட்ட பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தியர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். இப்போ அந்த 1 சாமுவேல் 7:9 பாருங்க. அப்பொழுது சாமுவேல் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். இங்கே சாமுவேல் என்கிற மனிதன் தன் மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அபாயம், ஒரு யுத்த அபாயம், எதிரிகள் அவர்களுக்கு விரோதமாக வந்த பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து ஓலமிடுகிறார்கள். ஐயா, சாமுவேல் தீர்க்கதரிசியே, எங்களுக்கு தலைவனாக கர்த்தர் தந்த தேவ மனிதனே, எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்க. அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கவும் அடிமைப்படுத்தவும் அவர்கள் பொருட்களை கொள்ளையாடி கொண்டு போனவர்கள் இந்த பெலிஸ்தியர்கள். இவர்கள் எல்லாரும் மிஸ்பா என்கிற இடத்திலே கூடி வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தங்கள் வாழ்க்கையிலே தேவன் அருவருக்கிற காரியங்கள், ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் தியானிக்கிற அந்த தபசு நாட்கள் எந்த நாளங்களிலே இந்த வசந்தம் நம்முடைய வாழ்க்கையிலே துளிர்விட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டுமே. ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டுமே. அவர்கள் பாவ அறிக்கை செய்து தங்களை ஒப்பு கொடுத்து விளக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் விளக்கி எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு நாங்கள் அன்பு கூறுவோம் என்று ஒரு பிரதிக்கினை, ஒரு வாக்கு எடுக்கிறார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்க, சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லும் பொழுது சத்துருக்கள் இருக்கலாம், வருவார்கள், நம்மை காரணம் இல்லாமல் பகைப்பார்கள். சத்துருக்களே வரமாட்டாங்க, போராட்டமே வராது என்று ஆண்டவர் சொல்லல. நம்மை விடுவிக்கிறவராய் கடந்து செல்லுவார். ஆனால் நாம ஏதோ ஒரு போராட்டத்தில் இந்த கால வேளையில் இருக்கிறீங்களா? விக்டரி ஓவர் அவர் எனிமீஸ். நமக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளிலிருந்து, எதிராளிகளிடத்திலிருந்து நமக்கு வெற்றியை அருளுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். இதுதான் இந்த கால வேளையிலே முதலாவது இந்த வேண்டுதலினால் நமக்கு வரக்கூடிய ஒரு நன்மை. விக்டரி ஓவர் அவர் எனிமீஸ். நம்முடைய எதிரிகள், பிரச்சனைகள், எதிர்ப்பாய் வருகிற போராட்டங்களில் இருந்து நமக்கு வெற்றியை தருகிற தேவன் நாம் செய்கிற வேண்டுதல்கள். உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டுதான் அருமையானவர்களே. வீட்டுக்கு வீடு வாசப்படி அன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்களே ஒரு பலத்த கையோடு புறப்பட்டு செல்கிறார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து சுமார் 430 ஆண்டுகள் அடிமைத்தனம். அதிலிருந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தங்களுடைய வீட்டு நிலைக்கால்களிலே, மேல் சட்டத்திலே அவர்கள் பூசுகிறார்கள். சங்கார தூதன் அங்கே கடந்து வரவில்லை. அழிக்கும் வாதையிலிருந்து அங்கே அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அழிக்கும் வாதை அவர்களுக்குள்ளே வரவில்லை. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை சுட்டு சாப்பிட்டு விட்டு அன்றைக்கு கிளம்புகிறார்கள், ஒரு பெரிய விடுதலை. ஆனால் அந்த நேரத்திலே 600 பிரதான ரதங்களோடும் எகிப்தில் இருக்கிற பிரதான மற்ற ரதங்கள், குதிரை வீரர்கள், ஒரு பெரிய சேனையோடு கூட அவன் புறப்பட்டு வருகிறான். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 9-10 இஸ்ரவேல் மக்கள் பின்னாடி திரும்பி பார்க்கிறாங்க. பின்பக்கமாக எதிரி வருகிறான். இன்னைக்கு நம்ம கால்களுக்கு கீழே வலைகளையும் கண்ணிகளையும் விரிக்கிறார்களே, முகத்துக்கு முன்னதாக ஒன்று பேசுகிறார்கள், ஆனால் பின்னாடி வஞ்சகம் செய்கிறார்களே.
சில நேரங்களில் நீங்கள் இந்த போராட்டத்தை நிமித்தம் கலங்கி போயிருக்கலாம். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, அங்கே இன்னொரு காரியத்தை 2 நாளாகமத்தின் புத்தகத்திற்கு வரும் பொழுது 14ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கேயும் அப்படித்தான். ஆசா என்கிற ஒரு ராஜா இருக்கிறான், ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனிதன். அவனிடத்தில் இருக்கிற படை 5,80,000 வீரர்கள். ஆனால் அவனுக்கு விரோதமாக சேரா என்கிற ஒரு ராஜா எழும்புகிறான். அவனிடத்தில் 10 லட்சம் வீரர்கள், இவனிடத்தில் 5,80,000. முன்புறமாகவும் எதிரி வருகிறான், பின்புறமாக பார்வோனும் வருகிறான். சில நேரங்களிலே எதிரிகள் எந்த ரூபத்திலே இவர்களெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக துணையாக இருப்பார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் அவர்களே எதிரிகளாய் நம்பிக்கை துரோகம் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்களை நாம் எதிர்கொள்ளுகிறோம் அல்லவா. இவர்களா இப்படி என்று சொல்லி 30 வெள்ளிக்காசுக்கு ஒருத்தன் காட்டி கொடுக்க 12 சீடர்களே எழும்பிட்டானே. போர் வீரர்கள் கையில் ஆண்டவர் இயேசுவை ஒப்பு கொடுக்க போராட்டம் எந்த ரூபத்தில் வரும்னு தெரியாது. தாவீதுக்கு அப்படித்தான். தன் பெற்ற பிள்ளைகளே அவனுக்கு விரோதமாக, குடும்பத்திலிருந்து கூட துரோகங்கள் எழும்பலாம். இவங்களா அப்படி செய்கிறாங்க, இவர்களா? அருமையானவர்களே, சத்துரு எந்த ரூபத்திலையும் வரலாம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னதாக நிற்க எனக்கு பலன் இல்லை என்று யோசபாத் சொல்லுகிறான். ஒரு பெரிய பிரச்சனை, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னதாக நிற்க எனக்கு பலன் இல்லை, என் கண் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த கால வேளையில் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் உங்களை பகைக்கிறவர்களும் உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனைகள் இருக்கிறதா? வேண்டுதல் செய்யுங்க. எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானத்தை செய்கிற விதத்திலே கிரகிக்க முடியாத ஒரு காரியத்தை செய்வார். என்ன நடக்கிறது பாருங்க. 7ஆம் அதிகாரத்திலே 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே பின்பகுதியை பாருங்க. இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார் சாமுவேல். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு மறுமுரளியை அழுதி செய்தார். எப்படி செய்கிறாராம் பாருங்க. 1 சாமுவேல் 7 அங்கே 10வது வசனத்திலே அந்த எதிரிட்டு வந்த பெலிஸ்தியர்கள் மேல் கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை முழங்க பண்ணுகிறார். கர்த்தர் அவர்களை கலங்க பண்ணுகிறார். அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்னதாக பட்டு விழுந்தார்கள், பட்டு போனார்கள். உன் சத்துருக்களை தேடியும் காணாது இருக்க பண்ணுவேன் என்று சொன்னவர். இந்த காலை வேளையில் உங்களை உள்ளம் கலங்க பண்ணுகிற காரியம்தான் என்ன? உள்ளம் கலங்காதிருங்க. முதலாவதாக ஆண்டவர் நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள் எதிரிகளின் நிமித்தம் நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது, அன்றைக்கு சாமுவேல் மிஸ்பாவிலே தன் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த பெலிஸ்தியர்கள் அவர்களினின்று காக்கப்படும்படி அந்த சாமுவேல் வேண்டிக் கொண்ட பொழுது சத்துருக்களுடைய பிடியில் இருந்து அந்த பெரிய ஆபத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவர் இந்த கால வேளையில் ஏதோ ஒரு திகிலும் நடுக்கமும் இருக்கிறதா? உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எதிரிகளின் நிமித்தமாய் தன் ஜனங்கள் பயந்த பொழுது, ஒரு போராட்டத்து நிமித்தமாய் பயந்த பொழுது சாமுவேல் மிஸ்பாவிலே கர்த்தரை வேண்டிக் கொண்டான். எதிரிகள் பட்டுண்டு விழுந்தார்கள். விக்டரி. இங்கே ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? ஒரு ஊக்கம், ஒரு உற்சாகத்தை, விகர். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் என்ன? விகர், உற்சாகம், ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறார். காரணம் என்ன? 9வது வசனத்திலே இந்த யாபேசனுடைய தாய் அவனை பெற்ற பொழுது, நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன் என்று அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறார். துக்கத்தின் மகன், துக்கத்தோடு கூட பெறப்பட்டவன், பெற்றெடுத்த பிள்ளை என்று தாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவன் ஒரு ஜெபம் செய்கிறான். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி 10வது வசனத்தில், ஆண்டவரே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆண்டவரே உம்முடைய கரம் ஒன்றுதான்.
ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் தியானிக்கிறோமே, அந்த ஆணிவாய்ந்த கரம் நமக்காக நொறுக்கப்பட்ட கரம் இருக்கிறது. தாவீது சொன்னா, நான் கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு விமோசனம் உண்டு, நான் கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நீங்க ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு அங்கலாய்ப்பு, ஏதோ ஒரு வியாதி, ஏழைகளுடைய வறுமை அவர்களை கலங்க பண்ணும், பிள்ளைகளுடைய எதிர்காலம், கைகளின் பிரயாசம், வரத்தில்லாத ஒரு பலன், நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர் அவர் நம்முடைய யெகோவா ரஃபா. அவர் நமக்கு சுகந்தருகிற ஒரு தேவன். ஏதோ ஒரு நீங்க பலவீனப்பட்டு மனம் சோர்ந்து மனம் உடைந்து, எத்தனை காலம் இந்த வியாதி வருத்தங்கள், எத்தனை காலம் என் பிள்ளைகளை எதிர்பார்த்திருப்பது, ஏதோ ஒரு வாழ்க்கை பாதையிலே ஒரு துணையை இழந்திருக்கலாம், உங்கள் வாழ்வின் ஆதாரத்தை நம்பிக்கை இழந்து போய் இருக்கலாம். அப்படித்தான் நீங்க ஆதியாகமத்தின் புத்தகத்திற்கு வரும் பொழுது 32ஆம் அதிகாரம் 26:8 தன்னுடைய பெற்றோரை சந்திக்கும்படியாக யாக்கோபு புறப்பட்டு போகும் பொழுது அண்ணன் ஏசாவு 400 பேரோடு உமக்கு எதிராக புறப்பட்டு வருகிறான் சொன்ன உடனே பயந்து விடுகிறார். தன் அண்ணனை சந்திக்க இப்பொழுது முதலாவது போகிற வழியிலே அண்ணனை சந்திக்க ஆயத்தப்படும் பொழுது ஒரு நாள் சொன்னாரே, அண்ணன் நான் உனக்கு கொலை செய்வேன் என்று சொல்லி வழியில் அவர் எனக்கு ஏதாவது தீங்கு செய்து விடுவாரோ. ராம் முழுவதும் வேதம் சொல்லுகிறது, மிகுந்த போராட்டத்தோடு ராம் முழுவதும் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் என்று யாப்போக்கு என்கிற ஆற்றண்டையிலே யாக்கோபு ஜெபம் பண்ணும் பொழுது அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 32ஆம் அதிகாரம் 28வது 30வது வசனத்தில் பார்க்கலாம், நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய், அங்கே அவனை ஆசீர்வதிக்கிறார். அதைத்தான் அவன் சொல்லுவான், உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும், எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் அங்கே யாக்கோபை அங்கே பலப்படுத்துகிறார், விகர் உற்சாகப்படுத்துகிறார். நீ இஸ்ரவேல் எனப்படுவாய், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். அருமையானவர்கள், இந்த கால வேளையிலே ஏதோ ஒரு பலவீனத்தோடு போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? பிள்ளைகளை குறித்த ஒரு கவலையோடு கூட இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு துக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? வியாதி போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? பிள்ளைகள் பரிசு எழுதி கொண்டிருக்கிறாங்க, பல இடங்களிலே சேர்ந்த பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஆகும் பொழுது என் பிள்ளைகளுடைய திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ ஒன்று கற்பத்தின் கனி சுகப்பிரசவம், ஏதோ இந்த உலகத்தினுடைய ஏதோ ஒரு நன்மைகளுக்காக, இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் தருகிற ஆண்டவர் இருக்கிறார். அவரை தேடுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்ம இருதயம் அதிசயப்பட்டு போய் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றார். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இவையெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று எதை குறித்தும் கலங்காதீங்க. அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பன், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைப்பவர். நான் ஜெபம் பண்ணுனா எல்லாம் நடக்கும் அப்படின்னு இல்லை. ஆண்டவரே, உம்மது கரம் என்னோடு கூட இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, மை ஹெல்ப் comes from the Lord. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும். எவ்வளவு பாருங்க, துக்கத்தின் மகன் தான், ஆனால் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும்போது அவன் வேண்டிக் கொண்டதை அருளி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். அருமையானவர்களே, எஸ்ரா என்கிற ஒரு தேவ மனிதனை எஸ்ராவின் புத்தகத்திலே தேவனுடைய கரம் அவர் மேல் நன்மையாய் இருந்ததாம். நெகேமியா என்கிற ஒரு தேவ மனிதன் ஆண்டவருக்காக எருசலேமிலே அவர் தன்னுடைய அரசாங்க பணியை விடுமுறை எடுத்துக்கொண்டு அங்கே வருகிறார். ஆண்டவருடைய கரம் அவரோடு கூட இருந்தபடியினால் மனிதர் தயவு, உற்சாகம், ஊக்கம், அவருக்கு தோள் கொடுக்கிறவர்கள் எழும்புகிறார்கள். அப்போஸ்தல காலத்திலும் அப்படித்தான் பல மனித தயவு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். 100க்கு அதிபதி கொர்நேலியு, எவ்வளவோ பேர் அந்த நாட்களிலே, எவ்வளவோ சகோதர சகோதரிகள் எல்லாம் அப்போஸ்தலர்களுக்கு கரம் கொடுத்தார்கள். காரணம், தேவனுடைய கரம் அவர்கள் மேல் இருந்தது. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, யோவான் ஸ்நானன் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தபடியினால் அந்த பிள்ளை ஆவியிலே பலன் கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ என்னன்னு நான் ரெண்டாவது ஒன்று சொல்லுகிறேன், விகர், உற்சாகம், ஊக்கம். வேண்டிக் கொண்ட பொழுது யாபேஸ் என்கிற மனிதன், ஆண்டவரே, என் தாய் என்னை துக்கத்திலே பெற்றெடுத்தா கூட
இந்த சூழ்நிலையில் உங்கள் கரம் என்னோடு கூட இருக்கணும். இந்த உலகத்தின் தீங்குகள் என்னை துக்கப்படுத்தி விடக்கூடாது. உமது கரம் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறான். இந்த காலை வேளையிலும் பிள்ளைகளை குறித்து அங்கலாய்ப்போ, கைகளின் பிரயாசங்களை குறித்து, உங்கள் சரீரத்தின் பாடுகள் பலவீனங்களை குறித்த ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கிறீங்களா? உள்ளம் கலங்காதீங்க, வேண்டிக் கொள்ளுங்க. ஒன்றுக்கு கவலைப்படாம வேண்டுதல் செய்யுங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், சமாதானத்திற்கு காரணர், சமாதானத்தை, தன்னுடைய சமாதானத்தையே தருகிறவர். அவர் சமாதானத்தின் தேவன். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிறவர். இந்த கால வேளையில உங்களுக்கு செய்ய மாட்டாரா? மூன்றாவதாக யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பகுதியிலே யோபு 42:8, என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இங்கே ஆண்டவர் அந்த விண்ணப்பம் பண்ணுவான், வேண்டுதல் செய்வான் என்று சொல்லும் பொழுது அந்த யோபுவை குறித்து, அவனுடைய கேரக்டரை குறித்து ஒரு காரியம் சொல்லுகிறார். ஒரு விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை. நான் சபைக்கு போறேன், நான் அவ்வளவு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன். இந்த 40 நாட்கள் ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் தியானிக்கிறோமே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. தன்னை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிற தேவன். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோர் தீயோரை நோக்கி பார்க்கிறது. இந்த யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வரும் பொழுது அந்த ஒரு பெரிய இழப்பு, உறவாடின பிள்ளைகளை இழக்கிறான், உடைமைகளை இழக்கிறான், சரீர சுகத்தை இழந்து நிற்கிறான். அந்த நேரத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 21வது வசனத்திலே, நிர்வாணியாய், யோபு 1:21, நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. அதுக்கு முன்னதாக பாருங்க, அவன் தரையிலே விழுந்து பணிகிறான். ஆனால் தன் வாழ்க்கையிலே சில தீமைகள், சில இழப்புகள் வரும் பொழுது இந்த வேண்டுதல் செய்யக்கூடிய யோபு என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவருடைய வாயிலிருந்து ஒரு குறைவும் வரலையா. உடைமைகளை இழக்கிறான், உறவாடின பிள்ளையை இழக்கிறான், சரீர சுகத்தை இழந்து நிற்கிறான். யோபு 2:9 அவனுடைய மனைவி சொல்லுகிறாய், நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறாயா? தேவனை தூசித்து ஜீவனை விடு. அவர் என்ன சொல்றார் பாருங்க. அவர் என்ன சொல்றார் பாருங்க 10வது வசனத்தில், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற முடியாதா? சகித்து கொள்ள முடியாதா? ஆண்டவரை குறை சொல்லல. அருமையானவர்கள், இந்த பண்பு, நான் சபைக்கு போகிறேன், சிலரை பாருங்க, தங்களுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு தன் சுய ரூபத்தை காட்டுவாங்க, பசுந்தோல் போர்த்திய புலிகளை போல. ஒரு திருமண காரியமோ, ஒரு வேலை காரியமோ, ஒரு நல்ல காரியமோ, இந்த பிள்ளையும் பால் குடிக்குமா, நாங்கள் வரதட்சணை எதிர்பார்க்க மாட்டான, உள்ளத்துல பொருளாசை, நாங்கள் அப்படி அன்பாய் பார்த்துக் கொள்வோம், இப்படி கரிசனையா பார்த்துக் கொள்வோம். அன்பற்ற கிரியை தேவன் பார்க்கிறார், ஒவ்வொருவருடைய கிரியையை. நான் விசுவாசி, நான் தேவனுடைய பிள்ளை, நான் வேறு பிரிக்கப்பட்டவன் என்று சொல்லி அன்பில்லாத ஒரு வாழ்க்கை, உள்ளத்துல விஷம், மற்றவர்களுக்கு முன்னதாக பவ்யமாக பேசுவது போல் நடித்துவிட்டு உள்ளுக்குள்ளே விஷமாக இருப்பதை காட்டிலும் வெளிப்படையாக இருப்பது, பேசுவது நல்லதையா? ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இந்த யோபுவை பாருங்க, அவனை போல நீங்க பேசல, என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இன்னைக்கு நம்முடைய கேரக்டர், விர்ச்சு, நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கிறது? நம்முடைய சுபாவம். ஒரே நாவிலிருந்து சபித்தலும் துதித்தலும் வர முடியுமா? நம்முடைய பண்புள்ள நடக்கை எங்கே போய்விட்டது? அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோபு 42:7, நீங்க என்னை குறித்து நிதானமாய் பேசல. யோபு பேசினது எனக்கு பிடித்திருக்கிறது, ஆனால் நீங்க பேசினது எனக்கு விசனமாய் இருக்கிறது, நிதானமாய் பேசல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை கவர்ந்திருக்கிறதா? என் பிரியமே, என் ரூபவதியே,
அப்ப ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணுகிறவனுடைய சுபாவம் என்ன? அவனுக்கு ஒரு நல் நடக்க, ஒரு நல்ல குணம், நிதானமாய் பேசுகிற ஒரு குட் கேரக்டர், குட்னஸ், நல்ல கேரக்டர் இன்னைக்கு இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கரைபடாத பாத்திரத்தில் தான் தேவன் ஆசீர்வாதங்களை ஊற்ற முடியும். இன்னைக்கு ஆண்டவர் விக்டரி, விகர், வெர்ச்சு 3 ஆசீர்வாதம் சொல்லி இருக்கிறேன். நம்மை உற்சாகப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார். நமக்கு நல்ல கேரக்டரை அவர் உருவாக்கி தருகிறார், நமக்கு வெற்றியை தருகிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். கெத்செமனே தோட்டத்திலே அவர் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை ஊக்கப்படுத்துங்க, என்னை உற்சாகப்படுத்துங்க, இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு வெற்றியை தாங்க, எனக்கு ஒரு நல்ல பண்பு நலன் எடுத்துக்காட்டுள்ள ஒரு வாழ்க்கையை தாங்க, கரைபடாத ஒரு வாழ்க்கை, ஒரு மாய்மாலம் இல்லாத நீங்க விரும்புகிற உங்க பார்வையில் உங்களை கவர்ந்து கொள்ளுகிற விதத்தில் என் வாழ்க்கை இருக்கட்டும். அது வேண்டுதல் செய்கிறவர்களுக்கு தேவன் தருகிறார் வெற்றி, ஊக்கம், நற்குணம். விக்டரி, விகர் அண்ட் வெர்ச்சு. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினால், விண்ணப்பத்தினால் தேவனிடத்திற்கு தெரியப்படுத்துங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதால் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் அருளுகிறவர், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிறவர். இந்த சமாதானம் நதியை போன்ற சமாதானம், பூரண சமாதானம், மேலான சமாதானம். அவங்க வாழ்க்கையில் எந்தெந்த விதத்தில் அந்த கவலைகள் மேற்கொள்ளுதோ அந்த கவலையை நீங்க தருகிற சமாதானம் இந்த நாளிலே மேற்கொள்ளட்டும். ஆண்டவரே, வியாதி பலவீனங்கள் மாறட்டும், நெருக்கங்கள் போராட்டங்கள் மாறட்டும். கர்த்தருக்கு சாட்சியுள்ள ஒரு பண்புள்ள பரிசுத்தமான நடக்கை அவங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும். நல்ல நாட்களை காண, நல்ல செய்திகளை கேட்க, குடும்பத்திலும் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கையின் பிரயாசத்திலும் ஊழியத்திலும் கேட்க காண கிருபை செய்யுங்க. இயேசு இரட்சகர் இன்ப திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.